சேலத்தில் ஆடற்கலையின் அதிபதியான நடராஜரின் உருவ அமைப்பில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து நடராஜ நர்த்தனத்தை ஆடிய நிகழ்வு காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இதனை ஒரு தொகுப்பாக தற்போது பார்த்து ரசிக்கலாம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொன்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்கிறார் திருநாவுக்கரசர். ஆடற்கலையின் அதிபதியான நடராஜர் பரதக்கலையின் பிதாமகராக திகழ்கிறார். பாவம், ராகம், தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக்கலைகளில் ஒன்றாக உள்ளது. அந்த பரதக்கலைக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். நர்த்தனம் ஆடும் நடராஜரின் உருவ அமைப்பில் ஒன்று திரண்டு நின்ற பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 27 நிமிடங்களுக்கு நடனமாடி அசத்தினர். 5 வயது முதல் 55 வயது வரையிலான நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நடனமாடிய காட்சி கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. எந்த ஒரு கலையும் மேடையில் அரங்கேறும்போது அது கலைஞருக்கு பெருமை சேர்க்கும். கலைஞர்கள் கூட்டு முயற்சியாக களம் காணும்போது சாதனையாக மாறி அந்த கலைக்கு பெருமை சேர்க்கும். அதன் அடிப்படையில் நர்த்தன நடராஜராக அணிவகுத்து பரத கலைஞர்கள் ஆடிய காட்சி மெய்சிலிர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. சிறு குழந்தைகள் தொடங்கி 13 வயதினர் வரை மனதையும் உடலையும் ஒரு சேர பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு ஈடு இணை இல்லை. தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாத அனைத்தையும் மக்கச் செய்து மனதை மட்டும் கலை ஆர்வம் மலரச் செய்து விடுகிறது. அந்த வகையில் இடைவிடாமல் மிகுந்த அர்ப்பணிப்புடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிய இந்த நடனம் அவர்களுடைய கலை பயணத்துக்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கும் என்கிறார் பரத கலைஞர் பிரியதர்ஷினி. இது ஆரம்பித்து இவ்வளோ அழகாக இந்த 27 நிமிடங்களும் நான் ஸ்டாப்பாக பண்ணியிருக்காங்க. எங்கள் கண்கள் முன்னாடி நாங்கள் எல்லாரும் அதுக்கு சாட்சி. ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஆரம்பம் இது. இந்த குழந்தைகளோட இவங்களுடைய குருமார்களுடைய கலை பயணத்திற்கு இது ஒரு மிகவும் சிறப்பான உத்வேகமான துவக்க புள்ளி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தொழில்நுட்ப வளர்ச்சியால் பருவத்தினரின் கவனிப்பு திறன் சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் இதனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் ஆற்றலை பெருக்கிட பரதக்கலை பெரும் பங்காற்றி வருகிறது. சாதனை நிகழ்வில் பங்கேற்றது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக மாணவியர் தெரிவித்தனர். இன்னைக்கு நாங்கள் 27 மினிட்ஸ் மொத்தமாக ஆடி இருக்கோம். ஒரு நடராஜ நர்த்தனம்னு ஒரு சாங்குக்காக. ஸோ we are really proud of it. இங்கே ஆடினது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சிவபெருமான் தான் கிளாசிக்கல் டான்ஸுக்குன்னு சொல்கிறது. அவரை வச்சு ஆடும் போது ஒரு பெருமைங்கிறது எதோடது கிடைக்காது. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என கேட்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். மனிதனின் கவலையை போக்கும் அருமருந்து கலைகளில்தான் உள்ளது. ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கும் வகையில் பரதக்கலையின் சிறப்புகளை வெளிப்படுத்தி நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி நடராஜர் பிரம்மாண்ட உருவில் நடனமாடுவது போல தத்ரூபமாக அமைந்திருந்தது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.